வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிஎன்பிசி ஏஇக்கான ட்ரிபிள் அண்ட் ஈசிக்கான சிலபஸ் ஓவர்வியூ, அதாவது என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகிருக்கு, என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ், ஸோ 200 கொஷினில் நீங்கள் எத்தனை மார்க் வந்து டெஃபரெட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலே போதும். ஏன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து 200 கொஷின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இட்ஸ் லைக் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் அது மாதிரி கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படிலாம் எந்த ஆர்டரில் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான். அண்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் வருது, அதை நம்ம எல்லாத்துலேயுமே 20 மார்க்ஸ் வருது. 10 சப்ஜெக்ட்ஸ் 20 மார்க்ஸ், 20 கொஷின்ஸ் வருது. ஒரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அப்போ 300 மார்க்ஸ் இதில் கவர் ஆகும். ப்ளஸ் ஜிஎஸ் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸு, 100 கொஷின்ஸு, அதுலேருந்து ஒரு 150 மார்க்ஸ் வரும். ஓவராலாக 450 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஓவரால் 450 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ஏஐக்கான போஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த 10 சப்ஜெக்ட்ஸ்ல இந்த 200 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு சப்ஜெக்ட் 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதுல எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டர்லேயே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈவன் நீங்க ட்ரிபிள் ஆர் இசி எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் டெஃபினட்டா இந்த ஆர்டர்லேயே போங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம மேக்ஸிமைஸா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்லயும் வந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல டெஃபினட்டா 12 to 14 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஈஸி லெவல் கொஸ்டின்ஸை நம்ம ஓகே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆவரேஜா 10 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த 10 to ஒரு 14 கொஸ்டின்ஸ் வருது ஈஸி லெவல்ல அப்படின்னா அதை நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ நீங்க ஒரே சப்ஜெக்ட்ல 20 மார்க்ஸ் வாங்கினாலும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 10 மார்க்ஸ் வாங்கினாலும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க வந்து ஏ கிரேட் வாங்கணும் இல்ல சம்திங் எல்ஸ், அதெல்லாம் இங்க இதே கிடையாது. நீங்க லாஸ்ட் 1 மினிட்ல எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு போறீங்க, அது வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதை ஆன்சர் பண்ணி 1 மார்க் வாங்கிடுவீங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் அந்த கான்செப்டே உங்களுக்கு தரலாம். கரெக்டா? ஸோ அப்போ இப்போ எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த ஈஸி கொஸ்டின்ஸ் வருது. ஒரு 14 கொஸ்டின் டெஃபினட்டா வரப்போகுது. ஓகேங்களா? மேக்ஸிமம் 14, மினிமம் 10 கொஸ்டின். அந்த 14 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடணும். இதை அட்டன் பண்ணாலே எனக்கு கேட்டா மோர் தென் எனஃப். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஆவரேஜா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வைங்களேன், 10 சப்ஜெக்ட்டுக்கு 100 கொஸ்டின் வந்துட்டு நீங்க எப்படியும் ஒரு 2-3 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருப்பீங்க. அதுல இன்னொரு ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 120 வந்துடும். அவ்வளவுதான். இதுதான் ஆவரேஜா நம்ம கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 to 150. நான் அந்த கம்யூனிட்டி வைஸ்லாம் நான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் சொல்லல. ஓகேங்களா? நான் மார்க்ஸை தான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது நான் கொஸ்டின்ஸை தான் சொல்றேன். சாரி, 120 கொஸ்டின்ஸ் டு 150 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ வந்து நான் ஒரு ஆவரேஜா ஓவராலா தான் நான் சொல்றேன். எல்லாமே நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை சம்திங் அது மாதிரிலாம் எதுவுமே அதை வச்சுலாம் சொல்லல. டேரக்டா சொல்றேன். 120லேருந்து 150 கொஸ்டின்ஸ் பண்ணாலே இது எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஜிஎஸ் அதே மாதிரி 100க்கு ஒரு 60, மேக்ஸிமம் 70 to 80 ரேஞ்சில் இருந்தா சேஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கக்கூடிய ஈஸி கொஸ்டின்ஸை பண்ணாலே டெஃபினட்டா ஈஸி கொஸ்டின்ஸ் பண்ணாலே 100 மார்க்ஸ் பிளஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் லிட்டில் எஃபர்ட்ஸ் ஃபார் தட் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ சின்னதா எஃபர்ட் போட்டீங்கனாலே போதும், அதர் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிடலாம். கரெக்டா? ஓகே, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, டன். இப்போ முதல்ல சப்ஜெக்ட் சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க, ரெண்டு இதுவுமே சேர்த்து தான் நான் வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சர்க்யூட் தியரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்க்யூட் தியரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் டெஃபினட்டாக 5 கொஸ்டின்ஸ் ஈஸி லெவல்லே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க. 5 to 7 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 5 to 7 கொஸ்டின்ஸ் என்னென்ன பண்ணலாம்? பேசிக்ஸு, தேரம்ஸு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏசி பவர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு பைபிள். அதுலேருந்து தான் அப்படியே டிஎன்பிசி கேட்பாங்க. சரிங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கொஞ்சம் அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா எந்த மாதிரி கொஸ்டின் வரும்னே தெரியாது. சர்க்யூட் தியரி நீங்க டேரக்டாவே பண்ணலாம், அவுட் ஆஃப் 10 7 வரைக்கும் கூட ஸ்கோர் பண்ணலாம். ஆனா சர்க்யூட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து டெஃபினட்டா அட்டன் பண்ணலாம். 10ல 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜா உங்களுக்கு இதுல ஒரு 14 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த 2 சப்ஜெக்ட் ஷேர் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் தெரியல வந்து 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஏன் நான் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன், ப்ளஸ் ஏன் இவ்வளோ தூரம் ஹைப் பண்றேன் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இது டேரக்டாவே எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இல்லை கிரிட்டிக்கலாவோ இல்லை திங்கிங் எபிலிட்டியோ இல்லை சம்திங் எல்ஸ் கிடையாது. தேரி நீங்க கிளியரா படிச்சிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா அவுட் ஆஃப் 20 உங்களால 15+ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இதுல ஒரு 16 மார்க்ஸ் நான் உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, 16 மார்க்ஸ். நெக்ஸ்ட் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதாவது உங்களுக்கு 4 மிஷின்ஸ் இருக்கு. டிசி மிஷின், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்ஷன் மிஷின் அண்ட் சின்க்ரோனஸ் மிஷின், 4 மிஷின் இருக்கு. இந்த 4த்துலயும் டெஃபினட்டா 20 மார்க்ஸ் வரப்போகுது. அவ்வளவுதான், 5 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேவா, நீங்க வந்து ஃபார்முலாஸ் ஓரியன்டா படிச்சீங்கன்னா பிளஸ் வந்து எம்சிக்யூஸ் பாயிண்ட் அது மாதிரிலாம் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா இதுல 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பவர் சிஸ்டம்ஸ். அதே தான், பவர் சிஸ்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிலிட்டி அண்ட் ஃபால்ட் அனாலிசிஸ் அண்ட் பர் யூனிட் குவான்டிட்டிஸ், இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு பெரிய வாஸ்ட் சிலபஸ். பவர் சிஸ்டம் வந்து நம்மளால முடிக்கவே முடியாது, என்டையர் இயருமே கிடைச்சா கூட நம்மளால முடிக்க முடியாது. ஸோ பட் ஆனால் வந்து கான்செப்ட் ஓரியன்டா செலக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா, நான் செப்பரேட்டா வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வரும். ஓகேங்களா, எப்படி படிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எதுல படிக்கலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ பவர் சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் நீங்க பிளான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் வந்துருக்கு பாருங்க, 30 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியாச்சு. எத்தனை சப்ஜெக்ட், 4 சப்ஜெக்ட்ஸ்ல. ஓகேங்களா, அடுத்தது உங்களுக்கு ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ்லயே 20 மார்க்ஸ் வரப்போகுது. பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதே மாதிரி 4 டாபிக், சாப்பர், இன்வெர்டர், ரெக்டிஃபயர் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் டிவைசஸ். ஸோ அப்போ இந்த 4 டாபிக் வருது, பிளஸ் பேசிக் ஃபார்முலாஸ் பிளஸ் இது ஈஸி கொஸ்டின்ஸ் என்ன கிட்ட விடக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்ல அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க, 10 days தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வெறும் சர்க்யூட் தியரியில மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது கிடையாது. ஓவரால் எனக்கு ஏய்க்கான எல்லா சிலபஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்போ நீங்க எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆயிருக்கும், அதுதான் முக்கியம். ஓகேங்களா, பவர் சிஸ்டம்ஸ்லயும் என்ன கேட்டா 15 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இப்போ உங்களுக்கு 75 மார்க்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. இப்போ இது எல்லாத்துலயுமே ஒரு ஆவரேஜா 5 மார்க்ஸ் விட்டுருக்கீங்க. 25 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. அவுட் ஆஃப் 100 நீங்க வந்து டெஃபினட்டா இதுல வந்து 75 மார்க்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் 100 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. இதுல இன்க்ரீஸ் தான் ஆகணுமே தவிர டிக்ரீஸ் ஆகவே கூடாது. ஓகே, ஸோ இதுதான் மொதல் 5 சப்ஜெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்து வர்றதுக்கு நீங்க லீஸ்ட் ப்ரையாரிட்டியா கூட கொடுத்துருங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிங்க, மோர் தென் எனஃப். பட் ஆனா வந்து இதே நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. நான் வந்து ஒரு நல்லா படிக்கிறவங்க டாப்பர்ஸ் நான் சொல்ல வரல, ஒரு ஆவரேஜா படிக்கிறீங்க, இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, என்னன்னே தரல அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன். சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், திஸ் 5 இயர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 இல்லாம நெக்ஸ்ட் லெவல் நம்மளால எடுத்துட்டே போக முடியாது. டீப்பா நல்லாவே, அதாவது எம்சிக்யூ பாயிண்ட்ல படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க. டிஎன்பிசி ட்ரிபிள்இன்னு போட்டாலே வரும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஈஸியோட சால்வ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னன்னு நம்ம நாங்களே கூட லிஸ்ட் பண்ணி சொல்றோம். அந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மோர் தென் எனஃப், கான்செப்டை லைட்டா படிங்க, மோர் தென் எனஃப். ஓகே, அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல். டிஜிட்டல்ல மார்க்கே விட்டுறக்கூடாதுங்க.
டிஜிட்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், லைக் தட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அனலாக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். லைக் ஒரு ஃபார்முலாஸ் அது எல்லாத்தையும் நீங்க ஓரியன்டட் பண்ணீங்கனாலே ஒரு 10 மார்க்ஸ் இதுல நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இஎம்டி. இஎம்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபுல்லா லாஸ் தாங்க இருக்கும். லாஸ், ஃபார்முலாஸ், கண்டிஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ இதுலயும் நம்ம வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மெஷர்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கலாங்க நல்லாவே. 15 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணாங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இது ரெசிஸ்டருக்கு என்ன, சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கேட்பாங்க, பிரிட்ஜ் பேலன்ஸ் கேட்பாங்க, பிரிட்ஜ் சர்க்கியூட்ஸ் பத்தி கேட்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருக்கும், நல்லாவே படிக்கலாம் நம்ம. அடுத்தது டிஜிட்டல் ப்ராசஸர். இது வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 10 மார்க்ஸ் இதுலயும் ஸ்கோர் பண்ற மாதிரி பிளான் பண்ணணுங்க. ஏன்னா இது ஈஸி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஈஸி கொஸ்டின்ஸ், மீடியம், ஹார்ட். அதாவது இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே ரினியூவபிள் எனர்ஜியும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி. ஸோ இதுல வந்து ஒரு 12 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நான் ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். அதாவது ஈஸி, எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் லெவல்ல இருக்க போகுது. கரெக்டா? கரெக்டா? ஹார்ட் லெவல்ல 3ஆ பிரிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ ஈஸியில இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 200 மார்க் கொஸ்டின்ஸ்ல 100 மார்க்ஸ் ஈஸியில இருக்கு. இதுல ஒரு 70 கொஸ்டின்ஸ் மீடியம்ல இருக்கு, 30 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த 30 கொஸ்டின்ஸ் ஹார்ட் லெவல்ல இருக்குன்னா இப்போ இது ஈஸி டு மாடரேட் அர்த்தம். ஓகேங்களா? அதே இந்த மீடியமும் ஹார்ட் லெவல்லையும் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து மாடரேட் டு ஹார்ட் லெவல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபிகல்ட்டி. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஈஸி லெவலில் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் அதிகமாக போகுது, இல்லை மீடியம் ஹார்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் கம்மியாக போகுது. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷனாக வெயிட் பண்ணாதீங்க, தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருங்க, சால்வ் பண்ணி முடிச்சிருங்க, ரெடி ஆயிருங்க எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் நீங்க சம்திங் ஒர்க் பண்றீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்லை நீங்க என்ன உங்களோட டெய்லி ரொட்டீனோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே ரிவைஸ் பண்ணுங்க, எக்ஸாமை எழுதுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.